நான் பார்த்த வியத்தகு வானம் பற்றிய 10 வாக்கியங்கள். நேற்றிரவு நான் பார்த்த வானம் மிகவும் வியத்தகு நிலையில் இருந்தது. மேற்கு வானத்தில் சூரியன் மறையத் தொடங்கியது. அந்த நேரத்தில் வானம் இளநீல, செம்மஞ்சள், இளஞ்சிவப்பு நிறங்களில் மின்னியது. சில இடங்களில் சிவப்பும் ஊதாவும் கலந்திருந்தது. மெல்லிய வெள்ளை மேகங்கள் வானத்தில் அழகான ஓவியம் போல் தெரிந்தன. சூரியனின் கடைசி கதிர்கள் மேகங்களின் வழியே பொன்னாக பரவின. அந்த ஒளி என் மனதை மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிறைத்தது. பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிச் சென்றன. வானத்தின் அந்த அழகான அழகை நான் கண்ட நேரம் ரசித்தேன். வானத்தின் அந்த அழகை நான் நீண்ட நேரம் ரசித்தேன். இப்படிப்பட்ட காட்சியை மீண்டும் காண ஆவலுடன் காத்திருக்கின்றேன். நான் பார்த்த வியத்தகு வானம். நேற்று மாலை நான் வீட்டின் முன்றலில் நின்று வானத்தை பார்த்தேன். அப்போது வானம் நீலம், செம்மஞ்சள், ஊதா நிறங்களால் அழகாக காட்சியளித்தது. மேகங்கள் பஞ்சு பொதிகளைப் போல் மெதுவாக நகர்ந்தன. சூரியன் மறையின் நேரத்தில் அதன் பொன்னிற ஒளி எங்கும் பரவியது. சில பறவை கூட்டங்கள் தங்கள் கூடுகளுக்கு பறந்து சென்றன. வானத்தில் தோன்றிய வானவில் என் மனதை மிகவும் கவர்ந்தது. அந்த அழகான காட்சியை பார்த்து நான் ஆச்சரியத்தில் மூழ்கினேன். இயற்கை இவ்வளவு அழகானது என்பதை அன்றுதான் நான் நன்றாக உணர்ந்தேன். நான் என் பெற்றோரை அழைத்து அந்த வியத்தகு வானத்தை காட்டினேன். அந்த நாள் பார்த்த வானம் என் நினைவில் என்றும் அழியாமல் இருக்கும். நான் பார்த்த வியத்தகு வானம் என்ற தலைப்பிலான 3 வாக்கியங்களுக்கு அரச பரீட்சையின் போது பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி 3 கருத்துள்ள வாக்கியங்களை ஆக்கியிருந்தார்கள். அதில் சரியான, தவறான, சிறு சிறு தவறுகளுடனான ஆயினும் வாக்கிய அமைப்புக்கு உட்பட்டு இருந்த வாக்கியங்கள் இங்கே தரப்படுகின்றன. அவதானிகள், அதாவது தெரிவு செய்யப்பட்ட வாக்கியங்கள். நான் ஒரு நாள் வானை பார்த்தபோது முகில்கள் அனைத்தும் ஒரு பறவை போல இருந்தது. நான் பார்த்த வான்வெளியில் சூரியன் தங்கத் தகடு போல் காட்சியளித்தது. பறவைகள் அதனுடைய பட்டுச்சிறகுகளை விரித்து நிலைநிறையாக தமது உறைவிடங்களை நோக்கி பறந்து செல்வதைக் கண்டேன். வெளிச்சமாக இருந்த வானம் கொஞ்சம் கொஞ்சமாக இருளாக மறைவதைக் கண்டு வியப்படைந்தேன். நான் பார்த்த வானத்தில் கதிரவனின் ஒளி எங்கும் பரவி காணப்பட்டது. நான் மாலையில் வானத்தை பார்த்தபோது சூரிய குடும்பத்தில் ஓர் கோளாக வெள்ளியை பார்த்து வியந்தேன். வானம் முழுவதும் நிறைந்திருந்த முகில் கூட்டத்தை பார்த்து வியப்படைந்தேன். அவ்வானம் பார்ப்பதற்கு கருநீல நிறமாக காட்சியளித்தது. அதனை ரசிப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. மழை பெய்து நிறுத்தியதும் வானம் மிகவும் அழகாக இருந்தது. அந்த வானில் பறவைகள் ஓடி ஆடி மகிழ்ச்சியாக விளையாடின. வானில் அழகான மேகம் சூழ்ந்து காணப்பட்டது. நட்சத்திரங்கள் முத்துப்போல் மின்னி காணப்பட்டன. அந்த வானில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்கும்போது கருப்பு கம்பளத்துக்குள் வெள்ளை முத்து போல காட்சியளித்தது.
அந்த வானத்தில் ஒரு குழந்தையின் முகம் போல் சந்திரன் காட்சியளித்தது. அந்த வானத்தை பார்த்தபோது மேகங்கள் ஒன்று கூடி அலை வருவது போல் மிகவும் வியப்பாக காட்சியளித்தது. மேகங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு வெள்ளை பஞ்சு போல் மிகவும் அழகாகவும் வியப்பாகவும் காட்சியளித்தன. நான் வானத்தில் உள்ள சூரியனை பார்த்தபோது செந்நிற பூங்குயில் போல மிகவும் வியப்பாக காட்சியளித்தது. வானம் அழகாக மாறி நிலா வெள்ளி ஓடம் ஒன்று செல்வது போன்று அழகாக காட்சியளிக்கின்றது. நான் பார்த்த வியத்தக வானத்தில் மிக விரைவாக செல்லும் விமானம் ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அம்மேகக்கூட்டங்கள் நிறைந்த வானத்தில் பறக்கும் பறவைகளின் இனிய கானம் என்னை பரவசப்படுத்தியது. மேகங்கள் வெள்ளை நிற பஞ்சு போல் காணப்படும். நிலா பார்ப்பதற்கு வெள்ளை நிற முயல் போல காட்சியளிக்கும். நிலாவிலிருந்து வரும் ஒளி பளபளவென மிக அழகாக இருந்தது. விண்மீன் கல்லொன்று வானத்துக்கு குறுக்கே சென்றது. முள்களால் நிறைந்த அழகான வானத்தை கண்டேன். பனித்துளிகளை விசிறியது போல நட்சத்திரங்கள் அங்குமிங்கும் காணப்பட்டன. மழையும் வெயிலுமாக வானம் இருண்டு காணப்பட்டது. கடலிலே வண்ண மீனினங்கள் ஓடித்திரிவது போன்று நட்சத்திரங்கள் தென்பட்டன. பெரிய வவ்வால்கள் சிறிய ஆந்தைகள் மகிழ்ச்சியாக பறந்து திரிந்து கொண்டிருந்தன. இவை அரச பரீட்சையின் போது 10 வயது பாலகர்கள் ஆக்கிய வாக்கியங்கள். தவறும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். ஒரு சில தவறுகள் இருந்தாலும் இவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியங்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இதேமாதிரி வாக்கியங்களாக்கி பயிற்சி பெறுவதற்காக மேலதிக எதிர்பார்த்தல் பயிற்சிகளை தருகின்றேன். அதையும் பயின்று பயன்பெறுங்கள். எதிர்வரும் பரீட்சைகளில் எதிர்பார்க்கக்கூடிய தலைப்புகள் வித்தியாசமாக இருந்தாலும் வாக்கிய அமைப்பை கற்பதற்காக இதை வாக்கிய அமைப்பாக கற்றுக்கொள்வோம். வீதியில் நடந்து செல்வோர் வலது பக்கமாக நடந்து செல்வதனால் கிடைக்கும் அனுகூலங்கள். வலது பக்கமாக நடப்போம், பாதுகாப்பாக இருப்போம். விபத்துக்கள் குறையும், எதிரே வரும் வாகனங்களை எளிதாக கவனிக்க முடியும். ஒழுங்கும் கட்டுப்பாடும், போக்குவரத்து ஒழுங்கு சீராக இருக்கும். பாதசாரிகள் பாதுகாப்பு, வாகனங்களுடன் மோதும் அபாயம் குறையும். மற்றவர்களுக்கு இடையூறு இல்லை, எதிரே வரும் நடந்து செல்வோருக்கு இடையூறு இல்லாமல் செல்ல முடியும். நாகரிகமும் நல்ல பழக்கமும் சமூக ஒழுக்கம் மற்றும் நாகரிகத்தை பழக்கும். சுருக்கமாக, வீதியில் வலது பக்கமாக நடந்து செல்வது நம் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் பிறரின் பாதுகாப்புக்கும் உதவுகின்றது. இது நல்ல பழக்கம், நாகரிகமான அணுகுமுறை. வலது பக்கமாக நடப்போம், பாதுகாப்பாக இருப்போம். தெருவிலே செல்லுகின்ற போது, ஒரு பொது மேடையிலே செல்லுகின்ற போதும், நடைபாதையில் வலது இடத்தின் ரெண்டும் சேர்ந்து செல்லுகின்ற போது கூடி நாங்கள் வலது பக்கமாக நடந்து சென்றால் எதிரே வருபவர்களும் தங்களுடைய வலது பக்கமாக நடந்து வந்தால் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்கும். உங்களால் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ எப்பொழுதும் நடைபாதையில் என்றால் என்ன, தெருவிலே ஒற்றையடி பாதையாக இருந்து சிறிய பாதையாக இருந்தாலும் அதில் நாங்கள் வலதுபுறமாக செல்வது எங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி வாக்கியங்கள் எழுதி பழகுங்கள். உங்கள் வெற்றிக்கு அவை வித்திடும். நன்றி.